Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு elephant design வந்து ஆரி work இல்லாம normal sewing needle boat neck blouseக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக first நான் free handலயே elephant வந்து draw பண்ற cloth மேல. உங்களுக்கு வந்து டைரக்ட்டா cloth மேல வந்து draw பண்ண வரல அப்படினா நீங்க பேப்பர்ல draw பண்ணுவோம்ல நம்ம எப்பவும் போல அந்த மாதிரி draw பண்ணிட்டு கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுங்க. இதுக்கு முன்னாடி பீகாக் டிசைன் ஆன் ஸ்டிச்டு ப்ளவுஸ்ல எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்கள் டவுட்டுக்கு ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு தென் இதுக்கு அவுட்டர் சர்க்கிளாக வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் வந்து அவுட்டர் லேயராக நான் ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி கிளாத்தில் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் நல்லாவே பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரேஸ் எடுங்க. கார்பன் ஷீட் இருக்குல்ல, ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எல்லோ கலர்னு இருக்கும். ஸோ அதில் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டை எடுத்து இந்த இடத்துல செயின் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போடுறதா, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து அதே இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு லூப் கிரியேட் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே திருப்பி நீடில் வெளியே எடுத்தோம்னா தென் அனதர் லூப் கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆகிற லூப் தான் நம்மளோட செயின் ஸ்டிச்சோட பேஸ். அதை வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச்சை நார்மல் சூயிங் நீடில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு விஷயம், ஒன்று செயின் ஸ்டிச் அண்ட் அனதர் ஒன் வந்து ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. இதை வச்சு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த டிசைன் மேக் பண்ண போகிறோம். ரொம்ப கிராண்டான அவுட்லுக் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மொத்த எலிஃபெண்ட்டுக்குமே அவுட்டர் லேயராக இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்தால் ஆரியில் செயின் ஸ்டிச் மேக் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மேக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சால் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நெருக்கமாக செயின் ஸ்டிச்சை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து அந்த ஹெட் பார்ட்டை டிவைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபர்ஸ்ட் லேயரை ஒட்டியே இப்போ நான் இந்த லேயரை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேப் இருக்கவே கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் கேப் எல்லாம் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அனதர் செயின் ஸ்டிச் போடுங்க. ஒரு இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி க்ராஸாக தப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் நீட்டாக ஸ்டிச் போடுங்க. இப்போது இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு போகலாம் செயின் ஸ்டிச் அடுத்த லேயருக்கு. இல்லைன்னா டாப் சைட்லேருந்து பாட்டம் சைடுக்கு ஸ்டிச்சஸ் கொண்டு வரலாம். எந்த மாதிரி வேணாலும் போடலாம். நான் வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகாமல் டாப் டு பாட்டம்லேயே ஸ்டிச்சஸை கொண்டு வரேன். ஸோ அப்போ தான் அந்த ஸ்ட்ரைட் வியூவில் வந்து எனக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி ஹெட் பார்ட் ஃபுல்லாகவே இதே மாதிரி செயின் ஸ்டிச்சால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த போடுற செயின் ஸ்டிச் ரொம்ப சின்னதாக இருக்கணும் அண்ட் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஸ்பேசஸ் இருக்கவே கூடாது. ஸோ இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெட் பார்ட் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே காலுக்கு நம்ம வந்து பால் செயின் ஸ்டோன் செயின் லேயரை ஃபார்ம் பண்ண போகிறோம் லெக் பார்ட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் பால் செயின். ஸோ இதே மாதிரி 4 லெக்குக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பால் செயின், செகண்ட் லேயர் ஸ்டோன் செயின், தென் தேர்ட் லேயர் வந்து பால் செயின். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லெக் பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும்.
4 லெக்குக்குமே நம்ம பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயினை ஆல்டர்னேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் ஃபார்மேட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இது பிரைடலான எஃபெக்ட் இருக்கிற ஒரு எலிஃபெண்ட் டிசைன் அப்படிங்கிறனால தான் இந்த டிசைனை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்காக திருப்பி ஸ்டோன் செயின். ஆனால் இந்த ஸ்டோன் செயின் பிக் சைஸ் ஸ்டோன் செயின். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டோன் செயின் வந்து 3 சைஸஸில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ். நான் லெக்குக்கு யூஸ் பண்ணது ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின் அண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது பிக் சைஸ் ஸ்டோன் செயின். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பால் செயினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் செயினுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம். பட் சுகர் பீட் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். பிகாஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம இப்போ பால் செயினால தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதே இடத்துல நம்ம சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பால் செயினே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட் வேணாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹோல் பாடி டிசைனுக்குமே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் வேர்ட்டிக்கலாக இப்போ வந்து எலிஃபெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வேர்ட்டிக்கலாக நீங்கள் வந்து பால் செயினை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே பால் செயினை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒர்க் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ கட்டர் இல்லைன்னா ட்ரிம்மர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்டோன்ஸ் கொடுத்தாலும் சரி இல்லை பால் செயின் என்ன கொடுத்தாலும் டிசைனோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். இந்த இடத்துல டிசைன் அப்படிங்கிறது நம்மளோட எலிஃபெண்ட் மோட்டிவ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டிசைன். இப்போ நம்ம வேர்ட்டிக்கலாக கொடுத்தாச்சு. ஆனால் செகண்ட் லெக் பாருங்கள், இது வந்து பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வேர்ட்டிக்கலாக கொடுக்கக்கூடாது. வேர்ட்டிக்கலாக வந்து எப்படி பெண்ட் ஆயிருக்கோ அதே டைரக்ஷனுக்கு பால் செயின் போகணும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துலையும் வேர்ட்டிக்கலாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவுட்லுக் கிடைக்காது. இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணும்போது தான் அந்த பெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி பால் செயின் வந்து ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த டிசைனே நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன டிசைன் கூட நம்மளோட ஹோல் டிசைனுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும்னா இந்த மாதிரி பெண்டிங் இடத்துல எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கறது தான். ஸோ இந்த லெக் வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் லெக் வந்து நம்மளுக்கு வேர்ட்டிக்கலாக இருந்துச்சு அண்ட் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே வேர்ட்டிக்கலாக நம்ம கொடுத்தோம். ஸோ இதே மாதிரி அனதர் 2 லெக்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. தென் 2 லெக்கு அண்ட் ரைட் சைடில் 2 லெக் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் 2 லெக்ஸ் இருக்குது. இந்த 2 லெக்ஸுக்கு சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக ஒரு பால் செயினை கொடுத்துட்டிங்கன்னா 2 லேயர் பால் செயின் கொடுத்துட்டிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆயிரும் இந்த மாதிரி. தென் இப்போது இதுக்கு ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரெஸ் ஃபார்மேட்க்கு மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எப்படி கொடுக்க போகிறோன்னா 2 லேயர் பால் செயின் அண்ட் 1 லேயர் ஸ்டோன் செயின் இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் ஒரு ஸ்டோன் செயின். ஸோ இந்த இடத்துல கொடுக்குற ஸ்டோன் செயின் வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோன் செயின். பட் அவுட்டர் லேயருக்கு நம்ம கொடுத்தது வந்து பிக் சைஸ் ஸ்டோன் செயின். ட்ரெஸ் ஃபார்மேட் மாதிரி இருக்கும் இது. தென் இந்த இடத்துல 2 லேயர்ஸ் ஆஃப் பால் செயின் கொடுத்துக்கோங்க. ஸோ 2 லேயர் பால் செயின் 1 லேயர் ஸ்டோன் செயின். இதை ஆல்டர்னேட்டிவாக வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் கொடுக்கும்போது இந்த பார்ட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஃபுல்லாக ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுனால பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயின் எல்லாம் கீழே விழுந்துடும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாம் சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம கடைசியாக அதாவது க்ளூவோட ஒர்க் மேக்ஸிமம் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சைட் ஸ்டிச் எப்படி கொடுக்கறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளூலேயே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதையும் மீறி சில பேத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பிகாஸ் நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஏதாவது சின்னதாக கீழே விழுந்தால் கூட மொத்த டிசைனையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து சைட் ஸ்டிச்சஸ் எல்லா டிசைனுக்குமே கம்ப்ளீட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயினோட லேயரை ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
பால் செயின் அண்ட் ஸ்டோன் செயினை ஆல்டர்னேட்டிவாக நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹெட் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது எலிஃபெண்ட்டில். ஸோ அந்த ஹெட் பார்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் லேயர் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? தென் இப்போ ஹெட் பார்ட்டுக்கு ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ வந்து இது ஒரு கர்வ் மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த கர்வோட ஷேப் மாதிரியே பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது வந்து ஒன்று செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இது ரெண்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியாது. இப்போது எலிஃபெண்ட்டுக்கு ஐ ஃபிக்ஸ் பண்ணும், அது நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர் ஷேப் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல திருப்பி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சக்ரின்னு சொன்னாலும் கொடுப்பாங்க, குந்தன்னு சொன்னாலும் கொடுப்பாங்க. நிறையா வீடியோவில் நம்ம இந்த டிசைனை பார்த்துருப்போம். ஸோ இது குந்தன்னு கேட்டாலும் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க, சக்ரின்னு கேட்டாலும் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் எந்த மாதிரி நேமில் வந்து இதை கால் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேமை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த சர்க்குலர் ஷேப் ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த குந்தனுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் அந்த க்ளூ மேலேயே வந்து பிக் சைஸ் ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்டோன் செயினுக்கு சுற்றி, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பிக் சைஸ் பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணாலும் டிசைன் பர்ஃபெக்டாக வரும். நான் இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபையாக இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறனால சக்கரை இங்கே கொடுக்குறேன். தென் ஐ பார்ட்டுக்கும் சக்கரையை கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மேக்ஸிமம் வந்து க்ளூ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. அதனால் இப்போ நான் வந்து சைட் ஸ்டிச் கொடுக்குறேன். சைட் ஸ்டிச் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணும்னா, லைக் இந்த வெர்டிக்கல் ஷேப்பில் அண்ட் பெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையுமே பால் செயினில் எல்லாம் நீங்கள் சைட் ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பால் செயினில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டம் சைடில் நம்ம வந்து லெக்குக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, ஸ்டோன் செயின் பால் செயின் ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. 4 லெக்குக்குமே நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுக்கணும். சைட் ஸ்டிச் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் ஃபார்மேட்டுக்கு கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து டெய்லுக்கு கொடுக்கணும், தென் ஹெட் பார்ட், அதுக்கப்புறம் ஐ, எல்லா இடத்துலையுமே வந்து சைட் ஸ்டிச்சால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலிஃபெண்ட்டோட எல்லா இடத்துலையும் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயினுக்கும் வந்து சைட் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே வந்து இந்த சக்கரையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த சக்கரைக்கும் இந்த மாதிரி தான் சைட் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ எல்லா சக்கரைக்குமே நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இது வந்து ஃபிட் ஆயிரும் ஃபேப்ரிக்கோட. ஸோ இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபேஸ்க்கு, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே சைட் ஸ்டிச் கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றா சைட் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதிகமாக டைம் எடுத்துக்கும். இப்போ க்ளூவில் நீங்கள் கொடுத்துட்டு சைட் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம டக்கு டக்குன்னு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ அந்த சக்கரை இருக்கு இல்லையா, குந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, நான் ஒயிட் கலர் பியர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் சக்கரி ஒர்க்குக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன், இல்லைனா ரெட் கலர், இல்லைனா கோல்டன் கலர், இந்த குந்தன் ஸ்டோன் தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நான் இப்போ வந்து ஒயிட் கலர் பியர்ஸ் எடுக்கிறேன். பிகாஸ் ஒயிட் கலர் பியர்ஸ் கொடுத்தா இந்த கலர் காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டிசைனை சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். உங்களுக்கு ரெட் கலராக இருந்தாலும் சரி, க்ரீன் கலராக இருந்தாலும் சரி, இல்லை பட்டாக இருந்தாலும் சரி, ஸோ சில்க் ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த டிசைன் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த காம்பினேஷனும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ அதனால் இந்த அவுட்டர் லேயரில் ஃபுல்லாக இந்த சக்கரை மேலே ஒயிட் கலர் பியர்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டாக ஐ பார்ட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண உடனே இவ்வளோதான் டிசைன். இந்த டிசைனை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிகாஸ் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அவுட்டர் லேயர் ஃபுல்லாக நம்ம பியர்ஸ் இருக்குது. ஆனால் இன்னர் சைடில் நம்மளுக்கு வந்து எலிஃபெண்டோட ஐயை தவிர வேறு எந்த இடத்துலையும் பியர்ஸ் இல்லை. ஸோ ஒரு காம்பினேஷன் வந்து
பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகலை, கரெக்டாக? ஸோ ஈவனாக வரலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலிஃபெண்ட்டுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்பேசஸில் ஒயிட் கலர் பியர்ஸையும் ஒரு சுகர் பீடும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஹேங்கிங் டைப் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக எனக்கு அவுட்லுக் கிடைக்கும். பிகாஸ் எலிஃபெண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிறது பால் செயினும் சுகர் பீடும் ஒரே மாதிரி இருக்கும். தென் அவுட்டர் லேயரில் கொடுத்துருக்கிறது பியர்ஸ். ஸோ அதை ரெண்டையும் காம்பினேட் பண்ணி நான் இந்த இன்னர் சைடில் இருக்கிற பேக்ரவுண்டு கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக ஆரி ஒர்க்கில் வர அதே ஒரு டிசைன் நம்மளுக்கு வந்து இந்த இதுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்லுக்காக தான் கிடைக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் போடலாம். முக்கியமாக இது போட்னிக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயம் நீங்கள் கற்றுருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.